ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். காத்துக்கொள் என்கிற தலைப்பிலே அவருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக் கொடுக்காதபடி அவைகள் காக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். வழிகளில் உன்னை நீ காத்துக்கொள். சரீரம் குற்றமற்றதாய் காணப்படும்படியாக உன் சரீரத்தை நீ காத்துக்கொள். அப்புறம் புத்திமதிகளை உறுதியாய் பற்றி கொண்டு அதை விடாமல் காத்துக்கொள். உன்னிடத்தில் ஒப்புவித்ததை நீ அதை என்ன செய், அதை காத்துக்கொள்ளும். உங்ககிட்ட என்னத்தெல்லாம் ஆண்டவர் ஒப்புவித்தாரோ இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறார், அதையெல்லாம் என்ன செய்யணுமா, ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். தன் வஸ்திரத்தை காத்துக்கொள். தேவன் கொடுத்த ஆவிக்குரிய வஸ்திரங்கள் இதெல்லாம் காத்துக்கொள் என்ற தலைப்பில் அந்த வார்த்தையை நம்ம கேட்க அந்த உதவி செய்தார். அல்லேலூயா. தொடர்ச்சியாக பிரசங்கி 5:1 வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை நீ காத்துக்கொள். நாம் காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு, தேவன் நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள் உண்டு. இங்கே நாம் நம்மை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியாது. ஆனாலும் தேவன் சில காரியங்களை நமக்குள் கொடுத்து வைத்திருக்கிறார். நீ உன்னை இப்படி காத்துக்கொள் என்று சொல்லி இப்போ இங்கே சொல்லியிருக்குது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன்னுடைய நடையை காத்துக்கொள். அல்லேலூயா. நடையை காத்துக்கொள். நீதிமொழிகள் 16:17 வாசிங்க. விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். என்னோட நடை எப்படி இருக்கிறது? அதான் சொல்ல, நடை உடை பாவனை. என்னோட நடை எப்படி இருக்குதா, எப்படி என்னோட வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நடனா நீங்க நடந்து போற அந்த ஸ்டெப்ஸ் பத்தி சொல்லலை, எப்படி நடக்கிறாங்க பாரு, வளைந்து நெளிந்து, அதை பத்தி அங்க சொல்லலை. வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள், எப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். நீதிமொழிகள் 4:26 உன் கால் நடையை சீர்தூக்கி பார். கால்நடையை, என்னுடைய கால் நட, என்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார். நான் வழி நடந்து கொண்டு போகிறேன், தேவனுடைய அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்திலே நான் வழி நடந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நடை எப்படியாக இருக்கிறது? சீர்தூக்கி பார். சீர்தூக்கி பார்க்கும் போதுதான் சொல்லப்பட்டிருக்கு, உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம நடைகளை சரியாய் வைத்துக் கொள்ளும் போது அது நம்முடைய ஆத்துமாவை காக்கிறதா இருக்குது. நம்முடைய வழியெல்லாம் எப்படி இருக்குமா, நிலைவரப்பட்டிருக்கும். நடையை நீ சீர்தூக்கி பார். தேவன் காட்டின பாதையில் நடக்கிறோமா? தேவன் நியமித்த ஓட்டத்தில் நடக்கிறோமா? தேவன் நியமித்த ஓட்டம், தேவன் காட்டும் வழியில் நடக்கிறோமா? தேவன் சொன்ன வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய நடையை ஒரு தடவை சீர்தூக்கி பார்க்கணும், அலசி பார்க்கணும். காலையிலிருந்து இந்த இரவு வரைக்கும் என்னுடைய நடை எப்படி இருந்துச்சு, இந்த வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருந்தது? தேவன் இன்றைக்கு எனக்கு நியமித்த ஓட்டமாய் அது அமைந்திருந்துச்சா? தேவன் எனக்கென்று வைத்து அந்த ட்ராக்ல தான் நான் சரியா ஓடினேனா? கர்த்தர் விரும்புகிற பாதை, அவர் கற்றுக் கொடுத்த பாதையில் நான் செவ்வையாய் நடந்தேனா? ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், நம்ம நடையை சீர்தூக்கி. நம்ம அடுத்தவங்களை பற்றி சீர்தூக்க கூடாது. நிறைய இதில் வசனம் வரும்போது நம்மலாம் அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் அப்படின்னு என்ன செஞ்சிருவோம், நம்ம அப்படியே தூக்கி தூக்கி அடுத்தவங்க மக்கள் எரிஞ்சிடுவோம் வார்த்தைகள். அப்படி இல்லை, என்னை நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும். என் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அல்லேலூயா. நடைகள் எல்லாம் தேவன் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறார். தேவன் வைத்த ட்ராக்ல எல்லாம் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஓட்டப்பந்தயம் ஓடும் போது ட்ராக் மாதிரி ஓடுனா அவங்களுக்கு என்ன கிடையாது? உங்களுக்கு பரிசு கிடையாது. அவங்க ரிஜெக்ட் ஆயிடுவாங்க, ஃபவுலா போயிடும். அது தேவன் உங்களுக்கு போட்ட ஒரு பாதை இருக்குது. அவங்க பாதை இவங்க பாதை, அவங்க அப்படி ஓடுறாங்க இவங்க இப்படி ஓடுறாங்க. இல்லை, உங்களுக்கு தேவன் எதை நியமித்திருக்கிறாரோ,
எந்த வழியை கர்த்தர் உங்களுக்கென்று போட்டிருக்கிறாரோ அதுல பொறுமையா ஓடுங்க. உன் நடையை நீ சீர்தூக்கி பார். யோபு 34:21 வாசிங்கம்மா. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். ஏமா நம்ம நடையை சீர்தூக்கி பார்க்கணும்? ஏன் நம்ம நடையை நம்ம ஜாக்கிரதையா நம்ம பார்க்கணும்? அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் நடையை சரிப்படுத்தணும்? வாழ்க்கையை ஏன் சரிப்படுத்த வேண்டும்? தேவனுடைய கண்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளை மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நடையை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்று இல்லை. ஒருவேளை நீங்க நிறைய எங்க கிட்ட மறைக்கலாம், மறைந்திருக்கலாம், எங்க கண்ணு முன்னாடி நீங்க ஒளியலாம். தேவனுடைய கண்கள் முன்னாடி யாரும் ஒளிய முடியாது. ஹல்லேலூயா. ஒளிந்த ஆதாம் ஏவாளையும் அந்த கூப்பிட்டுட்டாரு. போய் ஒளிஞ்ச யோனாவை இழுத்துட்டு வந்துட்டாரு வெளியே ஆண்டவர். தளவாடங்களை ஒளிந்த சவுலை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுகிறார், நான் வானத்துக்கு மேலே போனாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் போனாலும் நீ அங்கே இருக்கிறீர், நடு சமுத்திரத்துக்கு நான் போனாலும் நீ எங்க இருக்கிறீர், அங்கே உடைய கண்கள் வந்துடுது. ஹல்லேலூயா. அப்படி உமக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன், உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? அவருக்கு மறைவா எங்கேயுமே போக முடியாது. தேவனை விட்டு எங்கேயும் ஓடவும் முடியாது. ஹல்லேலூயா. எங்கேயும் ஓட முடியாது. சொல்லுவாங்களா, ஒரு காலு கட்டு போடுங்க, ஒழுங்கா இருப்பான், ஓட மாட்டான். ஆண்டு காலு கட்டு போடல, அப்படி பலிபீட கொம்புல நம்மளை கட்டி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படி பலிபீட கொம்புல உங்களை கட்டி வச்சிருக்கிறாரா? ஆமென். எங்கேயும் ஓட முடியாது, தப்பவே முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் கர்த்தருடைய கரங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சாசு கையில இல்ல, பலிபீட கொம்பாகிய தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். நடைகளை சீர்தூக்கி பார். நீ தேவாலயத்துக்கு போகும்போது, தேவாலயத்துக்கு மட்டுமல்ல, நீ எங்கெல்லாம் போறியோ உன் நடையை சீர்தூக்கி பார். ஆலயத்துக்கு போகும்போது அவ்வளவு ஜாக்கிரதையா வரணும். அதனால்தான் சில ஒழுங்குகளை நம்ம சொல்றோம். தேவன் வந்து இறங்குகிற இடம், அங்க ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். நடைகளை சீர்தூக்கி பார். கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அதனால நம்முடைய நடை நம்ம என்ன செய்யணும்? சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏதோ சில நேரத்தில் ஆண்டவர் உணர்த்துவார், ஆவியான சொல்லுவார், சரியில்லை, இதை சரிப்படுத்தினா உடனே சரிப்படுத்திடணும், உடனே சரிப்படுத்திடணும். ஆமாப்பா உண்மைதான், எனக்குள்ள சரியில்லை, நான் சரிப்படுத்திக்கிறேன். உடனாக சின்ன சின்ன சவுண்ட் ஆவியானவர் உங்களை உணர்த்தும் போதே சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அவருடைய கண்கள் நடைகள் மேல் பார்க்குது. யோபு 31:4 வாசிங்க. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. எப்படிப்பட்ட தேவனை நம்ம சேவிக்கிறோம் பாருங்க. உங்கள் நடைகளை கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். பாசத்தோடு நேசத்தோடு பெற்றெடுத்த பிள்ளைங்க நடையை நம்ம என்னைக்கா கவுண்ட் பண்ணியிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இப்பதான் என் பிள்ளை தவழுது, எழுந்து 4 8 வைக்குது. எத்தனை தடவை நம்ம பிள்ளைங்க 8 வச்சு நம்ம எண்ணி இருக்கிறோம்? யாருமே எண்ணது இல்லையே. ஆனா நீங்க பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் நடைகளை எண்ணுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நடைகள் எல்லாம் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். எங்கெல்லாம் நடந்தீங்க ஆனா எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பார். ஞாபக புஸ்தகம் இருக்கு அவர்கிட்ட, ஜீவ புஸ்தகம் இருக்கு அவர்கிட்ட, நிறைய புக்கா வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தங்க பேரில் நிறைய புத்தகம் இருக்கு. ஒருவேளை நீங்க புத்தகம் படிக்காம இருந்திருக்கலாம், கவலை இல்லை. தேவன் உங்களுக்கு என்ன நிறைய புத்தகம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. செஞ்ச தவறையும் எழுதி வச்சிருப்பாரு, நல்லதையும் எழுதி வச்சிருப்பாரு. நீங்க உங்களை சரிப்படுத்திட்டே இருந்தா அந்த குற்றங்கள் எழுதப்பட்ட புத்தகத்திலிருந்து ஆண்டவர் அழிச்சுக்கிட்டே வருவார். ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, நான் உணர்ந்துட்டேன், மனம் திரும்பிட்டேன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிட்டே இருங்க. இங்களுக்கு தான் அழிக்கப்பட்டு நல்ல விஷயங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நடையை சீர்தூக்கி பார். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகள் எல்லாம் எண்ணுகிறாள் அல்லவோ. எத்தனை முறை நீங்க ஆண்டுக்காக நடந்தீங்க? சில வீட்டில் பால் வாங்க நடப்பாங்க, காப்பித்தூள் வாங்க நடப்பாங்க, டீ தூள் வாங்க நடப்பாங்க, சக்கரை வாங்க நடப்பாங்க, நடையா நடப்பாங்க. கர்த்தருக்காக நீங்க எவ்வளவு நடந்திருக்கீங்க? கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்கள் நடைகளை சீர்தூக்கி பாருங்க. வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வழிகள் கர்த்தருடைய கரங்கள் இருக்குது.
கண்கள் அதில் ஃபோக்கஸிங்காக வைக்கிறார் ஆண்டவர். ஒன்னொன்னும் அவருக்கு மறைவானது இல்லை, வெளியரங்கமாக இருக்குது. அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பரலோகத்துக்கு போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஆண்டவர் வீடியோவாக போட்டு காமிச்சா எப்படி இருக்கும்? எதெல்லாம் நீ நினைத்ததை ஒரு வீடியோ, சிந்தித்ததெல்லாம் ஒரு வீடியோ, எதெல்லாம் குறையா பேசுனீங்க அதெல்லாம் ஒரு வீடியோ, இப்படி பரலோகத்தில் ஆண்டவர் வீடியோவை போட்டு காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னாரு. ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப கிருபை உள்ளவர். அல்லேலூயா. நம்மள கிருபையா இருக்கிறார். அப்படி இரக்கங்கள் பெரிது என்று வேதம் சொல்லுது. அவர் நம்ம மேல தயவா இருக்கிறார். நம்ம மேல இருக்கிற குற்றத்தெல்லாம் பார்த்தா கொன்னுடலான்னு வரும், ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யல. நம்ம மேல இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உன் நடையை நீ காத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நடையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சரியா நடக்கிறேனா? தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது சரியா இருக்கிறேனா? கர்த்தருடைய ஊழியத்தில் நான் சரியா இருக்கிறேனா? எனக்கு தேவன் கொடுத்த அந்த நுகத்தை நான் சரியாக சுமக்கிறேனா? அவருடைய வழியில நான் சரியா போய்கொண்டிருக்கிறேனா? எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் சரியாய் போய்கொண்டிருக்கிறேனா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதை அலசிக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் தள்ளணும். தள்ளி 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 தேவன் காட்டும் வழியில நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால உன் நடையை நீ காத்துக்கொள். அடுத்ததாக என்னாகமம் 9:19 வாசிங்க. மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டு இருப்பார்கள். அடுத்ததாக நம்ம காக்க வேண்டிய காரியம், கர்த்தருடைய காவலை காக்க வேண்டும். தேவனால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனமும் காக்க வேண்டிய ஒரு காவல் கர்த்தருடைய காவல். அல்லேலூயா. கர்த்தருடைய காவல் என்ன? கர்த்தருடைய நாமத்தை காக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை செலுத்தணும். நல்ல வாயை திறந்து அவரை மகிமைப்படுத்துங்க. எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ அந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அதனால தான் வாயை திறந்து மகிமைப்படுத்துங்க, துதிங்க, அவர் ஆராதிங்கன்னு சொல்றது. நல்ல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தையும் பயன்படுத்தி என்ன செய்யணும்? அவரை துதிச்சு ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரின் காவல்னா என்ன? கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதில் கவனமா இருக்கணும். அவர் தன்னுடைய நாமத்தை வீணிலே வழங்க விடார். நாமத்துக்கு இழுக்கு வர மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கணுமே தவிர தேவனுடைய நாமத்துக்கு என்ன வந்துடக்கூடாது? எந்த பாதிப்பு வந்து விடக்கூடாது. அதுதான் கர்த்தரின் காவல். கர்த்தருடைய வார்த்தையை காக்கணும். அவர் எப்படியெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி அதன்படி நடப்பது கர்த்தருடைய காவலை காப்பது. அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா, இவங்கெல்லாம் சபைக்கு போறாங்க, இவங்கெல்லாம் பைபிள் எடுக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க பாருங்க, எப்படி நடந்து கொள்றாங்க பாருங்க. அங்க என்ன நடக்குது? கர்த்தரின் காவலை நாம் காக்கவில்லை. சில சொல்லுவாங்க, நான் மட்டும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இருந்ததுனா அவங்களை இன்னைக்கு ஒரு வழி பண்ணியிருப்பேன். ஏன் இப்போ அவங்களால ஒரு வழி பண்ண முடியல? கர்த்தரின் நாமத்தை காக்கணும், கர்த்தரின் வார்த்தையை காக்கணும். ஐயோ, நான் எதையாவது பேசிட்டா ஏசப்பா நாமத்துக்கு இழுக்கு வந்துடுமே, அவருடைய மகிமை கெட்டு போயிடுமே, மகிமை கெடாது நம்ம கெடுத்துருவோமே. நம்முடைய வாயை அப்படியே பொத்திட்டு போயிடணும். அல்லேலூயா. கர்த்தரின் காவலை காப்பது உங்களுடைய வாழ்க்கை ஜீவியம், சாட்சி நிறைந்த ஜீவியம், நடைமுறை எல்லாவற்றிலும் தேவனை காக்க வேண்டும். அவருடைய மகத்துவத்தை காக்க வேண்டும், அவருடைய மகிமையை காக்க வேண்டும். கர்த்தருக்கு அடுத்த ஒவ்வொரு காரியங்களும் காப்பதுதான் கர்த்தருடைய காவல். அல்லேலூயா. ஆமென். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மேல பழி வந்தா கூட பரவாயில்ல, கர்த்தர் மேல என்ன செய்யக்கூடாது? எதுவுமே வரக்கூடாது, காத்துக்கொள்ள வேண்டும். பலிபீட காவல் என்னாகும்? 18:5. இஸ்ரவேல் புத்திரர் மேல் இனி கடும் கோபம் வராதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க கடவீர்கள். அடுத்ததாக பலிபீட காவல். பலிபீட காவல். இந்த பலிபீடத்துல தினந்தோறும் பலியிடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னி அக்கினி உள்ள வந்துடக்கூடாது. அங்க பலி செலுத்தப்பட்டு அந்த பலிகள் தகனிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடம், இந்த பலிபீடத்தில் எந்த அசுசியும்
வந்துவிடக்கூடாது. அந்நிய கிரியைகள், அந்நிய யோசனைகள், அந்நிய சிந்தனைகள் அந்த பலிபீடத்தில் வரக்கூடாது. அல்லேலூயா. பலிபீடத்தை காக்க வேண்டும், தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. இந்த பலிபீடம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவுதான் பலிபீடம். அல்லேலூயா. தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்பதுதான் பலிபீடம். சர்வ அங்க தகன பலியாக அர்ப்பணிப்பது, சமாதான பலியாய் அர்ப்பணிப்பது, சந்தோஷமான பலியாய் அர்ப்பணிப்பது. அந்த பலிபீடம், நமக்கும் தேவனுக்கும் ஒரு பலிபீடம் இருக்க வேண்டும். அங்கே தினந்தோறும் பலிகள், ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பலிபீட காவலை காக்கணும். அல்லேலூயா. அந்த பலிபீடத்தில் எந்த அசுசி வராதபடிக்கு ஜாக்கிரதையா காக்கணும். குடும்ப தலைவர் தன்னை பலிபீடத்தில் டெய்லி அர்ப்பணிக்கணும். மனைவி டெய்லி தன்னை அர்ப்பணிக்கணும். டெய்லி பிள்ளைகள் தன்னை அர்ப்பணிக்கணும். அந்த பலிபீடம் குற்றப்படாதபடிக்கு காத்து கொள்ளணும். குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருவர் பலிபீடத்தை தீட்டுப்படுத்த கூடாது, ஜாக்கிரதையா காக்கணும். பரிசுத்த ஸ்தலத்தின் காவல், அந்த கூடாரம், அதான் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்டது. கூடாரம், ஆலயம், ஜாக்கிரதையா நம்ம காக்கணும். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 11:4 சொல்லப்பட்டிருக்கு, ஆலய காவலை காத்தார்கள். நம்ம எங்கெல்லாம் கூடி வருகிறோமோ அது தேவனுடைய சபை என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆலயத்தை காக்கணும். அங்கே உள்ள காரியங்களை சரிப்படுத்தணும். கூடாரத்துக்குள் டெய்லியும் அப்பம் ஃப்ரெஷ்ஷாக சுட்டு வைக்கணும். குத்து விளக்குல எண்ணெய் குறையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கே ஒவ்வொரு பொருட்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆலய காவல். நம்ம வந்திருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த ஆலய காவலை ஜாக்கிரதையாக காக்கணும். போகும்போது 4 சேரை கோணி விட்டுட்டு போயிடக்கூடாது. போகும்போது நான் உட்காந்த சேர் நீட்டாக இருக்குதான்னு பார்க்கணும். ஆலய காவல். பொருட்கள் அங்கங்கே கிடக்கும், எடுத்து பத்திரமா ஒரு பக்கம் வச்சுட்டு போகணும். ஆலய காவல். அல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? இந்த ஆலயத்தை காக்கணும். இயேசு ஆலயத்தை காத்தா, சவுக்கு எடுத்துட்டாரு. அங்க ஆலயத்துல இருந்த எல்லா குறைகளையும் என்ன செஞ்சிட்டாரு? எல்லாத்தையும் சரிப்படுத்தினார். ஆலயத்தை காத்தார். தன்னுடைய ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியமாக இருந்தார் தேவன். கர்த்தருடைய வீட்டின் குறித்ததான பக்தி வைராக்கியம் அவருக்குள்ள இருந்துச்சு. நமக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை சரியா பராமரிக்கணும். இங்கே தீட்டு, அசுசி, பாவங்கள் உள்ள வர இடம் கொடுக்க கூடாது. ஆலயத்தை ஜாக்கிரதையாய் காக்க வேண்டும். ஊழியக்காரரின் காவல் 1 நாளாகமம் 23:32 ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும். ஆரோனோட குமாரர்கள்லாம் ஊழியக்காரங்க அந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. அவங்க காவலை காக்க வேண்டும். எப்படி காவலை காப்பது? மோசேயின் மனைவி மோசேயுடைய ஜீவனை காத்தாள். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரனாகிய மோசே அவனை அவன் காத்தா. உபாகம் 12:19 லேவியனை கைவிடாது இருக்கும்படி எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய இடத்துல இருக்கிற உன்னுடைய ஊழியக்காரங்களை நீ ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, தாவீது விடாய்த்திருக்கும் போது இஸ்பிமினோத் என்கிற புது பட்டயத்தை கொண்டு வந்து அவனை வீழ்த்த வரும்போது அங்கே வந்து அபிஷா என்கிறவன் வந்து என்ன செஞ்சானா? தாவீதை காப்பாற்றினான். அல்லேலூயா. அந்த விளக்கு அணைந்து போகாதபடி வந்து காத்துட்டான். ஒவ்வொருத்தங்களுடைய கடமை எது? உங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியக்காரங்க, அவங்களுடைய பிள்ளைகளை காப்பது நம்முடைய கடமை. அதை காப்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 5வதாக என்னாகமம் 3:8 வாசிங்க. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து. அடுத்த இஸ்ரவேல் புத்திரரின் காவல். ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரையும் காக்கணும். ஒருவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும். ஒருவர் ஒரு தூக்கி எடுக்கணும். ஒருவர் நேசிக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். ஒருவர் விழும்போது ஒருவர் அவங்களை தாங்கி பிடிக்கணும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களின் காவல். ஒரு அவயவம் பாடுபடும் போது என்ன செய்யணும்? மற்ற அவயவங்களும் என்ன செய்யணும்? பாடுபடணும். ஒருத்தங்க வேதனைப்பட்டா நல்லது நல்லது கூடி சேர்ந்து என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. ஒருவன் விடறினா என் மனம் எரியாது இருக்குமோ. ஒருவன் எடறிட்டாங்கன்னா உடனே மனத்துல வேதனை கொண்டு அவங்களை சந்தித்து வார்த்தை கொடுத்து தூக்கி எடுக்கணும். ஒருவருக்காக ஒருவர் என்று நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கு பைபிள்ல.
ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தங்க மேல தேவனுடைய அன்பை நம்ம செலுத்தணும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களின் பாதுகாப்பு. ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு பலவீனம்னா உடனே அவங்களுக்காக ஜெபிக்கிறதுல நம்ம ரெடியா இருக்கணும். அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். யாராவது ஒரு மன வருத்தத்தோடு இருந்தா அவங்கள போய் உடனே சந்தித்து அவங்களுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லணும், தூக்கி எடுக்கணும். ஏதோ நான் மட்டும் ஆராதனைக்கு வந்து போயிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காக்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. காத்துக்கொள், உன் நடையை நீ காத்துக்கொள், கர்த்தருடைய காவலை நீ காத்துக்கொள். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 14:12 வாசிங்க. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய விசுவாசத்தை காத்துக்கொள். அடுத்ததாக தேவன் நல்ல ஒரு காரியத்தை கொடுத்துக்கா, விசுவாசம். இந்த விசுவாசத்தை என்ன செய், நீ காத்துக்கொள். அல்லேலூயா. கடைசி காலங்களில் விசுவாசத்தை காண முடியாதுன்னு இயேசு சொல்லுகிறார். லூக்கா 18:8 சொல்லப்பட்டிருக்குது. ஆனா தேவனுடைய பிள்ளையாய் நமக்குள் விசுவாசம் ஒரு நாள் ஒளிந்து போகக்கூடாது. விசுவாசத்தில் குறைவு ஏற்படக்கூடாது. விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு கூட்டி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்த விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். அநேகர் போராடும் போது எதை இழந்துருவாங்க? விசுவாசத்தை இழந்துருவாங்க. ஆண்டவர் நம்பிக்கை இல்லாம போயிடுவாங்க. விசுவாசத்தை காத்துக்கொள். விசுவாசத்தை காத்து கொண்டவங்க லிஸ்ட்ல பவுல் கப்பல் சேதம், மரண போராட்டம், எதிரான ஜனங்கள், கல்லறியப்படுகிறான், அடிக்கப்படுகிறான். ஆனா எப்படி இருக்கிறான்? விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. என்ன பாடு வந்தாலும் விசுவாசத்தை விட்டு வழுகி போகக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பேரு பெற்றிருக்கிறானே, அவன் என்ன செய்தானான்? விசுவாசத்தை காத்து கொண்டான். கர்த்தரை விசுவாசித்தான். அதை எப்படி கர்த்தர் மாற்றினாரா? நீதியாக என்ன பண்ணினார்? விசுவாசத்தை காத்துக்கொள்ள. 100 வயது குழந்தை இல்லைன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. வருஷம் தாண்டி போனா கூட அவன் விசுவாசம் குறையவே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொண்டான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் கண்களால் அவன் பார்த்தான். கர்த்தர் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ல. சில நேரம் உங்களுக்கு அவிசுவாசம் வந்துடுது. இதெல்லாம் என்னைக்கு நடக்கும்? நடக்குமோ நடக்காதோ தெரியலையே. கட்டாயம் நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, உங்களுக்கு எதையெல்லாம் தருவேன் என்று சொன்னாரோ, உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்தாரோ அதையெல்லாம் நிச்சயமா நடத்த உங்களுக்கு கிருபை தருவார். ஆமென். நடத்தி கொடுப்பார். நிச்சயமா நடத்தி கொடுப்பார். விசுவாசத்தை விட்டு வழுகி போயிடக்கூடாது. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நினிவே ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். யோனா 3:5 சொல்லி இருக்குது. கர்த்தரை விசுவாசித்தார்கள். நடந்தது என்ன? அழிந்து போகும் என்று சொன்ன நினிவே பட்டணம் அழியாதபடி அவங்களை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். புறஜாதியான தேசம்தான். கர்த்தரை அவங்க விசுவாசித்ததுனால என்ன நடந்துச்சு? பட்டணத்தையே அவங்க பாதுகாத்து கொண்டாங்க. தானியேல் அவன் விசுவாசித்தான். சிங்க கெபியில் அவன் சேதமடையாமல் பாதுகாக்கப்பட்டான். மத்தேயு 8:13 சொல்லியிருக்குது, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. விசுவாசித்த அப்படியே ஆண்டவர் செய்வார். மார்க் 10:52 உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எதை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை கொடுக்கும்? ரட்சிப்பை கொடுக்கும். நல்ல விசுவாசம் இன்னைக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். யாருடைய வாழ்க்கையிலாவது விசுவாச அளவு குறைஞ்சிருந்தா இன்னைக்கு அந்த விசுவாச அளவை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. சீஷர்களை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். அற்ப விசுவாசிகளே. விசுவாசிக்கலன்னு ஆண்டவருக்கு அவங்க மேல என்ன வந்துருது? கோபம் வருது. அதே போலதான் இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவர் செய்ய போற நன்மைகளையும் அற்புதங்களையும் விசுவாசிக்காம இருக்கிறாங்களோ கர்த்தர் எங்களை கடிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு அதெல்லாம் மாறட்டும். விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். உபாகம் 9:23 இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசியாம போயிட்டாங்க. அவங்க விசுவாசிக்கிறதுனால என்ன நடந்துச்சா? வனாந்தரத்தில் அழிக்கப்படுகிறார்கள். ஏன் விசுவாசம் இருக்கணும்? அதான் சொல்லிட்டு இருக்கேன். விசுவாசம் இல்லைன்னா வனாந்தரத்தில் அழிவு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானானை அவர்கள் அநேகர் பெற முடியல.
யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காம, கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாம இருந்தா நமக்கு அந்த தேவன் காட்டின அந்த தேசம் நமக்கு கிடைக்காது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சங்கீதம் 27:13 சொல்லுக்கு, கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். என்னை நான் விசுவாசியாது இருந்தால் எப்படி போயிருப்பேனா? கெட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. அதனால விசுவாசிகள்னா வாழ்க்கை கெட்டு போனதா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லை. விசுவாசிக்கிறத கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஏசாயா 28:14 விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னா என்ன வந்துடும்? பதற்றம். ஐயோ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, கலக்கம், எப்படி ஆகும் தெரியலையே, எப்படி நடக்கும் தெரியலையே, பயம் நமக்குள்ள வந்துடும். ஆனா விசுவாசம் இருந்தா நம்ம பதறவே மாட்டோம். ஹல்லேலூயா. அதனால அவிசுவாசம் நம்மளை விட்டு நீங்கணும். தேவன் கொடுத்த ஆயுதமாகிய விசுவாசம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அது உங்களை பாதுகாக்கும். விசுவாச குறைகள் இன்னையோடு மாறட்டும். தேவன் மேல் விசுவாசமா இருக்கணும். அவர் மேல் விசுவாசமா இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கெல்லாம் என்ன வந்துடுமா? ஆக்கினை தீர்ப்பு வந்துடும். விசுவாசத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நாள் கூட யார் எது பேசினாலும் விசுவாசத்தை விட்டு இழந்து போயிடவே கூடாது. சில வந்து அவிசுவாசத்தை விதைப்பாங்க, இல்லை இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், ஏதோ ஒரு பயத்தை விதைப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. விசுவாசம் என்ன செய்யணும்? நம்ம ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோவான் 3:36 சொல்லிருக்கு, குமாரனை விசுவாசித்தால் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தில் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. விசுவாசம் உள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அதுதான் நமக்கு என்ன பேர் ஆண்டு கொடுத்திருக்கிறாரு? விசுவாசின் பேர் கொடுத்திருக்கிறாரு. பேர் மட்டும் விசுவாசி, நமக்குள்ள என்ன இல்லை? அநேகக்குள்ள விசுவாசமே இல்லாம போகுது. இன்னைக்கு ஆண்டு தட்டி எழுப்புகிறார், விசுவாசம் உள்ளவளாய் இரு. அல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசிச்ச தேவன் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது ஒரு ஆயுதம், அது உங்களை பாதுகாக்கும். அந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். காத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அதான் பார்த்து கொண்டிருந்தோம். என்னுடைய நடையினை காத்துக்கொள், கர்த்தருடைய காவலை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். தேவனும் கொடுத்த விசுவாசம் என்கிற அந்த விலையேற பெற்ற ஆயுதத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம்னுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் நடைகளை நான் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. என் வழிகள் எல்லாம் நான் சரியாக நடக்க, நீ காட்டின பாதையில் நடக்க, நீ சொன்ன வழியில நடக்க, நியமித்த ஓட்டத்தில் நான் நடக்க தேவரீ எனக்கு கிருபை தருவீராக. சீர்தூக்கி பார்க்க உதவி செய்வீராக. ஆண்டவரே கர்த்தருடைய காவலை காக்க கிருபை தாங்கப்பா. ஏதோ ஆலயத்துக்கு வந்தே போன அப்படி இராதபடிக்கு நீ எனக்கு சொல்லப்பட்ட இந்த காவலை நான் காக்க கிருபை தருவீராக. அவினவரே நன்றிப்பா. எனக்கு கொடுத்த விலையேறப்பட்ட அந்த விசுவாசத்தை விட்டு நான் வழுகி போகாதபடிக்கு, அவிசுவாசப்படாதபடிக்கு விசுவாசத்தை நிலைத்திருக்க கிருபை தருவீராக. அதை காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. உடைய வார்த்தை கேட்டு எங்க மேல உடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலனை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. Near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.